வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சோயா கிரேவி. இது சப்பாத்தி, அப்புறம் பூரி, அப்புறம் புரோட்டா கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் இது சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூணு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய், ஒரு ஸ்டாரு, அப்புறம் 2 பே லீஃப், அப்புறம் 2 சில்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்தக்கப்புறம் நல்லா இதை ஒரு காட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போது மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சோயா சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சோயாவை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். இது கூடவே சேர்த்துக்கலாம்.
ஒரு காட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது நல்லா எல்லாம் குக் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சிம்பிளான டேஸ்டியான சோயா கிரேவி ரெடி. நீங்களும் இதே போல் ஒரு காட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.